ரெஸ்டாரண்ட்டில் ஒரு காதல் கதை. ரெபேக்காவும் வருணும் அந்த ரெஸ்டாரண்ட்டின் ஓரத்தில் இருந்த இருக்கைகளில் அமர்ந்து தங்களின் உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருந்தனர். வருண் ரெபேக்காவின் டீம் லீடர். பொதுவாகவே பெண்கள் விஷயத்தில் ரொம்பவே பலகீனமானவன் வருண். அவனை பற்றி ஆபீஸில் இருக்கும் எந்த பெண்ணிற்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இருப்பினும் அவன் வேலையில் திறமைசாலி. இன்று ரெபேக்காவும் வருணும் மிகவும் முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு செல்ல வேண்டியிருந்ததால் காலையிலேயே கிளம்பி சென்று அந்த மீட்டிங்கை அட்டன் செய்துவிட்டு ஆபீஸுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது வருண் உணவருந்த நேரமாகிவிட்டது என்று கூறி ரெபேக்காவை நகரின் முக்கிய ரெஸ்டாரண்ட்டுகளில் ஒன்றான ஆர் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து வந்திருந்தான். ரெபேக்காவிற்கு வருணுடன் இருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை. இருப்பினும் டீம் லீடராக அவன் இருக்கும் பொழுது அவனை உதாசீனப்படுத்துவது சரியல்ல என்ற காரணத்திற்காக அவனுடன் வந்திருந்தாள். ஆனால் இப்பொழுது வருணின் செயல் எல்லை மீறத் தொடங்கியது. ரெபேக்காவுடன் பேசிக்கொண்டிருக்கையிலே ரெபேக்காவின் கால்களை அவனது பாதங்களால் உரசத் தொடங்கினான். ரெபேக்காவிற்கு ஒரு பக்கம் கோபமும் இன்னொரு பக்கம் அவமானமுமாக இருந்தது. அவள் காலை உள்ளே இழுத்துக்கொள்ள சற்று தைரியம் பெற்ற வருண் ரெபேக்காவின் கைகளை பிடித்து கொண்டு பேசத் தொடங்கினான். உன்னோட கைகள் ரொம்பவே மிருதுவாக இருக்குது. மிருதுவான விரல்கள் ரெபேக்கா உனக்கு என்று அவன் விரல்களை தடவி கொடுக்க அவனது கையை தட்டிவிடவும் முடியாமல் எப்படி அவனிடமிருந்து விடுபடுவது என்றும் தெரியாமல் அவள் விழித்து கொண்டிருக்க அந்த நேரம் வந்த வெயிட்டர் ஒருவன் அவர்கள் ஆர்டர் செய்த உணவை வைத்து கொண்டிருக்கும் பொழுது ரெபேக்காவின் மீது ஜூஸை கொட்டிவிட்டான். சாரி மேடம், ரொம்ப சாரி மேடம், தெரியாமல் கொட்டிடுச்சு மேடம், சாரி மேடம் என்று அவன் மன்னிப்பு கேட்க, அறிவில்லையா உனக்கு, பார்த்து வேலை செய்ய மாட்டியா என்று வருண் அவனை திட்டினான். சாரி சாரி சார், சாரி மேடம், சாரி மேடம், வாஷ்ரூம் அந்த பக்கம் இருக்குது மேடம் என்று அவன் வழிகாட்ட ரெபேக்காவும் இதுதான் சமயம் என்று வருணிடமிருந்து தப்பித்து வாஷ்ரூமுக்குள் சென்றாள். அதற்குள்ளாக வருணுக்கு ஃபோன் வந்துவிடவி அவன் சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான நபரை காண வேண்டும், அதனால் இப்போதே கிளம்புகிறேன் என்று வெயிட்டரிடம் சொல்லி ரெபேக்காவிடம் தெரிவிக்குமாறு சொல்லிவிட்டு அவன் வெளியே கிளம்பினான். வாஷ்ரூமில் ரெபேக்காவின் உடை இன்னும் ஈரமாக இருக்க எப்படி அந்த உடையுடன் வெளியே வருவது என்று தெரியாமல் அவள் தவித்து கொண்டு நிற்கும் பொழுது வாஷ்ரூமுக்குள் ஒரு பெண் வந்தாள். அவள் அங்கு வேலை செய்யும் பெண் என்பது அவள் அணிந்திருந்த உடையில் இருந்து தெரிந்தது. இந்தாங்க மேடம், எங்கள் பாஸ் உங்ககிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க சொன்னார் என்று சொல்லி ரெபேக்காவிடம் ஒரு உடையை கொடுத்தாள். நீங்கள் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது நானாக இருக்காது. இல்லை மேடம், நீங்கள் தான், எனக்கு நல்லா தெரியும், இந்தாங்க என்று சொல்லி உடையை கொடுத்து விட்டு எனக்கு வெளியே வேலை இருக்குது என்று சொல்லி உடனே கிளம்பிவிட்டாள். ரெபேக்கா குழப்பத்துடனேயே உடையை மாற்றிவிட்டு வெளியே வந்த பொழுது அவள் மீது ஜூஸை கொட்டிய வெயிட்டர் வாஷ்ரூம் வாசலில் காத்து கொண்டிருந்தான். சாரி, நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த ஆள் உங்ககிட்ட நடந்து கொண்ட முறை சரியில்லை, ஏதோ தப்பாக இருக்குதுன்னு தோணுச்சு, அதனால தான் வேணுமனே உங்கள் மேலே ஜூஸை கொட்டினேன். ஓ, அப்புறம் அவன் கிளம்பி போயிட்டான். யாரோ ஒரு முக்கியமான நபரை பார்க்கணுமா, உங்ககிட்ட சொல்ல சொன்னான். உணவுக்கான பில்லை கூட உங்ககிட்டயே வாங்கி கொள்ள சொன்னான். ஓ, ஓகே, தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு பில் செலுத்தும் இடத்திற்கு அவள் வர அந்த வெயிட்டரும் அவளை பின்தொடர்ந்து அந்த இடத்திற்கு வந்தான். நீங்கள் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுறீங்க என்று அவள் கேட்க அந்த நேரத்தில் ரெபேக்காவிற்கு உடையை கொடுத்த பின் அங்கே வந்து, பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன் என்று கூறிவிட்டு செல்ல, அப்படின்னா நீங்கள் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை முதலாளியா? ஆமாம். பிறகு எதுக்காக வெயிட்டர் உடையில் இருக்கீங்க? முதலாளியாக இருந்தால் வேலை செய்யக்கூடாதா என்று ஏதாவது இருக்குதா என்ன? சாதாரண வெயிட்டராக இருந்ததா இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதை என்றைக்குமே நான் மறக்கக்கூடாதுன்னு தான் இப்போது இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்று அவன் சிரித்து கொண்டே கூற, ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் ரெபேக்கா. பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது? ட்ரெஸ்ஸு உனக்கு சரியாக இருக்கா? ரொம்ப சரியாக இருக்குது. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு முறை யாராவது இப்படி தவறான முறையில் நடந்து கொண்டா முகத்துக்கு நேராக கேளுங்க. நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறனால தான் அவங்களுக்கு வசதியாக போயிடுது. என்ன செஞ்சாலும் இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்தில் எது வேண்டுமானாலும் செய்ய துணிகிறாங்க. அதனால் இன்னொரு முறை இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு நீங்களே இடம் கொடுத்துறாதீங்க, ஜாக்கிரதை என்று அவன் கூறிய வரிகள் முற்றிலும் உண்மை என்பதை ரெபேக்கா உணர்ந்தாள். பின்னர் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள். 2 நாட்களுக்கு பின்னர் ரெபேக்கா மீண்டும் ஆர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தாள். இம்முறை அவன் கடந்த முறை கொடுத்த உடையை திருப்பி கொடுக்க வந்திருந்தாள். ரெபேக்காவை பார்த்ததுமே அந்த ரெஸ்டாரண்ட்டின் உரிமையாளரும் சிரித்த முகத்துடன் அவளை வரவேற்றான். என்ன ரெபேக்கா, திடீரென்று இந்த பக்கம் என்று அவன் விசாரிக்க, நீங்கள் கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். எதுக்குங்க அதெல்லாம், நீங்களே வச்சுருக்கலாமே. அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் இது வேறு ஒரு இவருக்கு சொந்தமானது தானே. இது புது ட்ரெஸ்,
யாருமே பயன்படுத்தலை, நீங்களே வச்சுக்கலாம். இதை கொடுக்கவா இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வரணும்? என்ன ரெபேக்கா நீங்கள் என்று அவன் கேட்க, அதற்கு உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? நான் சொல்லவே இல்லையே. அதே மாதிரி நான் ரொம்ப தொலைவில் இருந்து வரேன்ன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லலையே. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாக வினவ, அவளுக்கு இன்னும் ஆச்சரியம் சேர்க்கும் வகையில் அவன் கூறிய விஷயங்கள் அமைந்தது. அதுவா, அது ரொம்ப நாளாகவே எனக்கு ஒன்று தெரியும். இல்லை இல்லை, ரொம்ப வருடங்களாகவே தெரியும். நீயும் நானும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். ஆனால் வேறு வேறு டிபார்ட்மெண்ட். தினமும் நீ உங்கள் அப்பா கூட பைக்கில் வருவேன். காலேஜ் வாசலில் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நின்றுக்கிட்டு இருப்போம். அப்பொழுதெல்லாம் உன்னை நான் சைட் அடிச்சிருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்கள் வீடு எதுன்றதை கூட கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் உனக்குத்தான் நான் யாருன்றதே தெரியாது. நீ உண்டு, உன் படிப்பு உண்டுன்னு இருந்த. உங்கள் அப்பா கூட பல முறை என்னை முறைச்சிருக்காரு. ஒரு முறை நேராகவே என்கிட்ட என்ன என் பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு கூட கேட்டார். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. கை காலெல்லாம் விடன்னு ஆயிடுச்சு தெரியுமா. என்னோட பெண்ணை என்று இல்லை, பொதுவாகவே கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தால் எப்படி காப்பாற்றுவ என்று அவர் கேட்க, அந்த கேள்வி தான் என்னோடய எதிர்காலத்தையே மாற்றியது. அது வரைக்கும் பொறுப்பில்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு மாமா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. என்னுடைய படிப்பு செலவுகள் எல்லாமே நான் பார்ட் டைம் வேலை பார்த்து சம்பாதிச்சதுலேருந்து தான் செலவு செஞ்சேன். உங்கள் அப்பா பேசியதை கேட்ட பிறகு அடுத்த முறை உன்னோட அப்பாவை சந்திக்கும் பொழுது, இப்போ எனக்கு கல்யாணம் செஞ்சுக்க தகுதி இருக்குது, உங்கள் பொண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுப்பீங்களான்னு கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்கணும்னு என்ன நானே தயார்படுத்த தொடங்கினேன். அதுக்கு பிறகு தான் சின்னதாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை ஆரம்பித்து இந்த 4 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டாக வளர்ந்துருக்கு. இந்த 4 வருஷமாக உன்னை பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் உன்னோட அப்பா சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போது எனக்கு சொந்தமாக ஒரு வீடும், ஒரு ரெஸ்டாரண்ட்டும், ஒரு கார், எல்லாத்துக்கும் விட என்னோடய உழைப்பு, இவ்வளவு தான் என்னோடய சொத்து. இப்போது உன்னை பொண்ணு கேட்குற தகுதி எனக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்றவன் பேசிக்கொண்டே போக, ரெபேக்காவுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலப்படமான உணர்வுகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்தாள். உனக்கு இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குன்னு எனக்கு தெரியும். 4 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை 2 நாளைக்கு முன்னாடி இங்கே சந்திப்பேன்னு சத்தியமாக நான் நினைக்கல. இது எல்லாமே விதியின் செயல்னு தான் நினைக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டே உனக்காக ஆரம்பித்தது தான். அதனால தான் உன்னோட பெயரை போட்டு, இல்லை நம்ம பேரை போட்டு இதை ஆரம்பித்தேன். ரெபேக்கா புரியாமல் முழிக்க, ஆர் ரெஸ்டாரண்ட், ரெபேக்கா ராபின் ரெஸ்டாரண்ட் என்று அவன் சிரித்த முகத்துடன் கூற, உன்னோட பெயர் ராபினா? ஆமாம். இப்போது உங்ககிட்ட எந்த முடிவும் நான் எதிர்பார்க்கல என்று சொல்லிக்கொண்டே அவனது பேக்கெட்டில் இருந்த விசிட்டிங் கார்டை எடுத்தான். இதில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. உன்னோட ஃபோனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லி விசிட்டிங் கார்டை அவள் கையில் கொடுத்தேன். அவளோ எதுவுமே பேச முடியாமல் அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி கொண்டு அவள் இடத்தை விட்டு நகர்ந்தாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருக்க அதே நேரத்தில் அவனது ஃபோனுக்கு ஒரு எண்ணிலிருந்து கால் வந்தது. அவன் எடுத்து பேசிய போது, நான் ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்காக திரும்பி வரல, கொடுக்குற சாக்கில் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நீ எனக்கு இவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை எனக்காக நீ கொடுப்பன்னு நான் நினைக்கவே இல்லை என்று ரெபேக்கா கூற, ராபின் சிரித்துக்கொண்டே ரெபேக்கா சென்ற திசையை நோக்கினான். அவளும் காதில் வைத்திருந்த ஃபோனுடன் ராபினை திரும்பி பார்த்து புன்னகைத்து விட்டு, நாளைக்கே எங்கள் அப்பா கிட்ட நீ பொண்ணு கேளு, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள்.